வணக்கம். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் 1/2 கிலோ மிளகா வாங்கியிருக்கேன். 3/4 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகாவுக்கு 3/4 கிலோ மல்லி வாங்கியிருக்கேம்மா. இந்த மாதிரி பழுத்த மிளகாலாம் இருந்ததுன்னா எடுத்துருங்கம்மா. அதெல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. 3/4 கிலோ மல்லிம்மா. அந்த மல்லி நாட்டு மல்லி தான் நான் சேர்த்துருக்குறேன். இந்த மல்லி சேர்த்தா காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கிலோ மல்லி கூட வாங்கிக்கோங்கம்மா. நான் ஆனால் 3/4 கிலோ தான் போடுவோம்மா. அதிகமாக மல்லி போட்டோமா சீக்கிரம் மக்கிடும். அதனால் மல்லியினுடைய அளவை குறைச்சி தான் போடுவேன். 1/2 கிலோ மிளகாவுக்கு 3/4 கிலோ மல்லிம்மா. 100 கிராம் விரலி மஞ்சள், 150 கிராம் மிளகு, 150 கிராம் ஜீரகம், 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் வெந்தயம். வெந்தயம் அதிகம் போடாதீங்கம்மா. அதிகம் போட்டிங்கன்னா குழப்பு அதிகமாக இருக்கும், நல்லா இருக்காது, குழம்பெல்லாம் தெளிவு இருக்காது. அதனால் வெந்தயம் 25 கிராம், 25 கிராம் கடுகு. இவ்வளோதாம்மா நான் சாமான் போடுவேன். பெருஞ்சீரகமோ பெருங்காயமோ அரிசியோ நான் சேர்க்க மாட்டேன். இது மட்டும்தான் போடுவேன். இந்த சாமானெல்லாம் நல்லா கலந்து கொடுத்து ஒரு சில்வர் தட்டில் காய வச்சுருங்க. எல்லாத்தையுமே நான் வெயிலில் தான்மா காய வைப்பேன். எதையுமே வறுத்து அரைக்க மாட்டேன். வெயிலில் காய போட்டு சாயங்காலம் எடுத்துன்னு வந்தாச்சுமா. எடுத்துகிட்டு வந்த மல்லியை நல்லா போட்டு புடச்சி எடுத்துடணுமா. கண்டிப்பாக தூசு தும்பு இருக்கும் வெயிலில் காஞ்சதுனால. அதை புடச்சி தூசி இல்லாத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணுமா. மிளகா இந்த மாதிரி உடையிற அளவுக்கு காயணுமா. மேலே இருக்கிற காம்புகளெல்லாம் நான் நீக்கிடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக தாம்மா அப்படி செய்கிறேன். காம்போடு போட்டோமா வியாதிகள் வரும்னு சொன்னாங்க. அதனால் நானும் காம்பெல்லாம் நீக்கிட்டு தான் இப்போல்லாம் அரைக்கிறது. அந்த மசாலாவெல்லாம் காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம நல்லா புடச்சி தாம்மா சேர்த்துக்கணும். புடச்சி தூசி இல்லாத சேர்த்துக்கணுமா. எல்லா மிளகாயும் இது மாதிரி மேலே இருக்க காம்பை நீக்கிட்டு சுத்தமாக இது பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணுமா. வீணாக போன மிளகாயெல்லாம் தயவுதாட்சணம் பார்க்காத தூக்கி போட்டுட்டுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதிமா. யாரும் சேர்த்துக்காதீங்க. மில்லில் கொடுத்து மிளகாய் அரைச்சி வந்துருச்சுமா. அரைச்சி வந்த மிளகாத்தூளை நான் ஒரு தட்டில் கொட்டி சுத்தமாக நல்லா ஆற வைப்போமா. மில்லிலே ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வருவோம். இருந்தாலும் வீட்டில் வந்தாலும் நல்லா ஆற வைக்கணுமா. சூடோடு வச்சுட்டோமா மிளகாத்தூள் கருத்துருமா. ஒரு மாதிரி வீணாக சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி சுத்தமாக ஆற வச்சு வேறு பாத்திரத்தில் நல்லா டைட்டாக அந்த கரண்டியாலேயே கலந்து நல்லா அமுக்கி வச்சிட்டோமா. அந்த மிளகாத்தூள் பூச்சி ஒன்று வைக்காத ரொம்ப நாளைக்கு வருமா. இது கூடுமான வரைக்கும் ஒரு 4 மாதத்துக்கு நமக்கு நல்லா இருக்குமா இந்த தூள். நான் எப்பயுமே எங்கள் ஊருக்கு வந்தால் தாம்மா மிளகாத்தூள் அரைப்பேன். பெங்களூரில் போதுமான வெயில் இருக்காது. இந்த மாதிரி மழைன்னு அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் எங்கள் ஊருக்கு வந்தால் தாம்மா நான் அரைப்பேன். நிறைய பிள்ளைங்க கேட்டதுனால தான், உங்களுக்கு சொல்லணுன்றதுனால தான் கொஞ்சமாக செய்முறை விளக்கத்தோடு நான் சொல்லியிருக்கிறேம்மா. அளவெல்லாம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இந்த மிளகாத்தூளை வச்சு நம்ம எல்லாமே செய்யலாமா. நன்றி, வணக்கம்.